ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். நமக்கு ஹிந்தி கத்துக்குது ஏன் முக்கியம்? இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நேரடி தொடர்புடைய பலத்தை பத்தி பேசலாம். அமித்ஷாவோடையோ இல்லன்னா மோடி ஜியோடையோ நேரடியா ஹிந்தில பேசி அவங்க கிட்ட இருந்து நேரடியா பதில் வாங்குறதை நினைச்சு பாருங்க. அவங்க அடிக்கடி ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஹிந்தில தான் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு ஹிந்தி நல்லா புரிஞ்சு சரளமா பேச தெரிஞ்சா நாட்டுல நடக்கிற விஷயங்கள்ல நம்மளா நல்லா கலந்துக்க முடியும். சரி, நான் யாருன்னு சொல்றேன். நான் பரம்சிவம், ஒரு ஹிந்தி டீச்சர், நல்லூர் வடக்கு ஒன்றியத்துல ஷைடி பிரிவு தலைவர். நான் பிஜேபி நல்லூர் ஒன்றியத்துல ஒரு தீவிரமான பொறுப்புல உறுப்பினர். அமித்ஷா, மோடி ஜி மாதிரி நீங்களும் இக்ஸி நல்ல சரளமா ஹிந்தி பேசுறதுக்கு ஒரு கோர்ஸ் நான் தயார் பண்ணியிருக்கேன். அடுத்ததா உங்க ஹிந்தி கற்றல் பயணத்துல ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. கீழே இருக்கிற சூக்குல் பாரம் லிங்க் பாருங்க. ஹிந்தி ஏன் முக்கியம்? ஹிந்தி கத்துக்கிறனா என்னென்ன நன்மைகள்? அரசியல் விவாதங்கள நீங்க எப்படி முன்னணி வகிக்கலாம்னு அதுல விளக்கமா சொல்லி இருக்கேன். இப்போ ஒற்றுமையே பத்தி பேசலாம். பிஜேபில நிறைய சின்ன சின்ன குரூப்ஸ் இருக்கு. அதனால சில சமயங்கள்ல அப்டேட்ஸ் எல்லாம் சிதறி போயிடும். இதுக்கு என்ன தீர்வு? அண்ணாமலை பெயின்ஸ் வாட்ஸ்அப் சேனல. இதுல டெய்லி நியூஸ், மோடி ஜி வீடியோஸ், யூடியூப் லிங்க்ஸ் எல்லாத்துக்கும் மேல் ஒற்றுமைக்கான மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ஃபாலோயர்ஸ், இளம் தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த சேனலை சேர்ந்துடுங்க. இந்த ஒற்றுமையும் பேசுவார்த்தையும் நம்ம நோக்கத்தை வலுப்படுத்தும். கடைசியா பிரேக் டைம். ஹிந்தின்னா வெறும் மொழி இல்ல, அது ஒரு பலம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் ஹிந்தி பேசினா நம்ம தேசிய தலைவர்களோ நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். வா ஒன்னு சேர்ந்து ஹிந்தி கத்துக்கிட்டு முன்னேறி போகலாம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். பிரேக். भारत हवाई और नौसेना के जहाजों से राहत सामग्री भेज रहा है, तो वहीं मल्टी मॉडल ट्रांजिट ट्रांसपोर्ट परियोजना के लिए 982 करोड़ से अधिक का सहयोग भी भारत कर चुका है। इसी तरह नेपाल की प्रगति में योगदान देते हुए भारत के सहयोग से तैयार हुई मोतीहारी अमलेखगंज पेट्रोलियम पाइपलाइन का 2019 में उद्घाटन हुआ। 2023 में मालगाड़ी के लिए जोगबनी विराटनगर रेल लाइन शुरू हुई। इससे पहले 2015 में भूकंप के समय भारत ही सबसे पहले मदद के लिए नेपाल पहुंचा। अफगानिस्तान में भी भारत के सहयोग से भारत अफगान मैत्री बांध का उद्घाटन हुआ और संकट के समय में भारत ने अफगानिस्तान को 2.45 लाख मीट्रिक टन
गेहूं की मदद भी भेजी। भूटान में जहां 141 करोड़ रुपए की लागत से बने ग्यालत्सुएन जेतसुन पेमा वांगचुक मां बच्चा अस्पताल का उद्घाटन मोदी जी द्वारा किया गया, तो वहीं भारत के सहयोग से ऊर्जा क्षेत्र में 5033.56 करोड़ की मंगदेछू जल विद्युत परियोजना भी 2019 में शुरू हो चुकी है। सिर्फ इतना ही नहीं, बिम्स्टेक यानी बांग्लादेश, भूटान, इंडिया, म्यांमार, नेपाल, श्रीलंका और थाईलैंड देशों का संगठन अपनी शक्ति सुरक्षा और एजेंडे को आगे बढ़ाने के लिए भारत पर निर्भर है। आर्थिक हो या सामाजिक, धार्मिक हो या राजनैतिक, आज भारत दुनिया के हर क्षेत्र में निर्णायक और ग्लोबल लीडर की भूमिका निभा रहा है, जिसका प्रमाण है कि मोदी जी को 22 देशों के सर्वोच्च सम्मान से नवाजा जा चुका है और पूरी दुनिया नए भारत की मजबूत आवाज को सुन रही है।